இயேசு பாருங்க உங்க வாழ்க்கையில ஜீரோவை 100 மாத்துவார் ஆண்டவர். நிறைய பிள்ளைகள் பார்க்கின்றோம், இந்த வாழ்க்கையில எனக்கு திருப்தி இல்லை, இந்த வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முன்னேற முடியல அப்படின்னு சொல்றப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? விசுவாசம் வளரும் என்பதை பார்க்கின்றோம். பாருங்க, ஒரு மனுஷன் எப்போ தான் முன்னேறணும்னு நினைக்கிறானோ அப்போ அவனுடைய வாழ்க்கையில் என்ன வளரும்? விசுவாசம் வளரும். ஏன்னா அவனுடைய அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, நான் கண்டிப்பா முன்னேறிடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. கிறிஸ்தவர்கள், முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, அப்படி நினைக்கின்ற பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன வளரும்? விசுவாசம் வளரும். பாருங்க, ஏன்னா தேவன் சும்மாலாம் நம்ம இந்த உலகத்துல வைத்திரல, இந்த பூமியில வச்சிடல. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, நம்ம இந்த பூமியில வச்சிருக்கின்றார். பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருப்போம். என்னங்க விசுவாசம் எனக்கு இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு இருக்கு, எனக்கு பின்னாடி வர சந்ததிக்கு இருக்குது, நாங்க உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? வசதி இருக்குது, அதனால எங்களுக்கு எதுக்கு விசுவாசம், எங்களுக்கு எதுக்கு நம்பிக்கை, எங்களுக்கு எதுக்கு அப்படின்ட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். பாருங்க, இல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு விசுவாசம் தேவையில்லை. பாருங்க, விசுவாசம் நம்பிக்கை யாருக்கு தேவை என்றால், ஒன்றுமே இல்லாம வாழ்க்கையில ஜீரோவா இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தான் நம்பிக்கையும் விசுவாசமும் தேவை. பாருங்க, ஏன்னா அந்த ஜீரோல இருந்துதான் இயேசு பாருங்க உங்க வாழ்க்கையில ஜீரோவை அந்த ஜீரோக்கு 100 மாத்துவார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஜீரோவா இருக்கின்ற பொழுது, அதாவது பூஜ்ஜியத்துல இருக்கின்ற பொழுது வருகின்ற நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையில 100 மாறும். அந்த தரிசனம் வேணும் பாருங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும். அந்த தரிசனம் உங்க வாழ்க்கையில இருக்குமானால் தேவன் உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை பெருக பண்ண வல்லவராக இருக்கின்றார்.